இந்த தேர்தல கவலையே பட வேண்டாங்க. யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க. நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முதலில் அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் எனவும் தேர்தலுக்குள் அவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள் என தாக்கி பேசியுள்ளார். விசுவாசமா இருக்கின்றவர்கள், மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்ற காலத்தில் ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன், கொஞ்சம் லஞ்சமா திட்டம் போட்டேன், அத்தனையும் உடைத்தெறிந்தோம், தகர்த்தெறிந்தோம். அண்ணா திமுக காப்பாத்துன்னு சொல்றாரு யாரு? ஸ்டாலின். உங்க கட்சி காப்பாத்தப்பா, உங்க கட்சி காப்பாத்து. எத்தனை பேரு எங்க இருப்பாங்கன்னே தெரியல. தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். பத்திரமா அங்க இருப்பாங்க. இந்த தேர்தல கவலையே பட வேண்டாங்க. யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க. அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி ஒரு தோல் சொல்றோம். இதுக்கு பதில் சொல்ல வேணும். இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின். அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்ய பேசிட்டு இருக்கார். திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சுதான். இதுக்கு பதில் சொல்லப்பா. 2021 பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி சுமார் 50 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 77 ரூபாய், 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்ப 77 ரூபாய், 22 ரூபாய் அதிகம் விற்கிது. இட்லி புழுங்கல் அரிசி அப்ப 30 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய்க்கு வித்தது. 21 அதிமுக ஆட்சியில இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி இப்ப 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 120 ரூபாய். ஆக இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் இல்ல, செலவு அதிகரிச்சிடுது. இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க. இதை பத்தி எல்லாம் ஸ்டாலினுக்கு கவலையே இல்லை. இதை போய் எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம், ஏதாவது பேசுவாருன்னு. இதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.